வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ரிசல்ட் ஷீட் உண்டாக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தா எக்ஸல் ஷீட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா நண்பர்களே, இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் உத்தர்ராஜ் யூன்டெக் சேனல்லேருந்து பேசுகிறேன். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ எக்ஸல் ஷீட்டுக்கு போகலாம். நண்பர்களே, நான் இங்கே ஒரு எக்ஸல் ஷீட்டு கிளாஸ் 10க்கு வந்து மார்க்கெல்லாம் ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். காரணம் ஏன் அப்படின்னா, டைப் பண்ண உங்களுக்கு நேரம் அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த நேரத்தை குறைக்கிறதுக்காக ஒரு ரிசல்ட் ஷீட் உண்டாக்கி வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சீரியல் நம்பர், நேம், மார்க், ஹிந்தி, இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல், ஆவரேஜ் எடுக்கணும், ரிசல்ட் எடுக்கணும், கிரேட் எடுக்கணும், ரேங்க் எடுக்கணும். ஸோ டோட்டல் எடுக்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். டோட்டல் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா ஓப்பனாக இருக்குது முன்னாடியும் நம்ம = போட்டு தான் பண்ணணும். டோட்டல் வந்து எப்போவுமே சிம்பிள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் டேபிளில் ரைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம்னு இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த செல்லில் உங்களுக்கு டோட்டல் வேணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து பாக்ஸ் ஆகிரும். நார்மலாக இருக்கிறதுக்கும் செலக்ட் ஆன இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நண்பர்களே. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். இது வந்து ஒரு மெத்தடு. இல்லை எனக்கு இந்த மெத்தடு தெரியல அப்படின்னா இருக்குது சிம்பிள். ஓகேங்களா, இந்த செல்லில் வச்சுட்டு சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இருந்து இது வரைக்கும் வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்துடும். இப்போ அடுத்த கீழே இருக்கிற மார்க் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம எந்த செல்லு செலக்ட் ஆகிருக்கோ அந்த செல்லுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் ப்ளஸ் மார்க் இருக்கிறது, அந்த செல்லுக்கு கிட்ட போனதையுமே ப்ளஸ் மார்க்கு சிறுசாயிடு. அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள், இல்லை அங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க் ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்துடும். இதுதான் வந்து நண்பர்களே உங்களுக்கு உண்டான டோட்டல் எடுக்க. அடுத்தது ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 5 சப்ஜெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்துடும். இந்த ஆவரேஜை வந்து நம்ம கீழே வரைக்கும் எடுக்கிறதுக்கு டபுள் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா ஆவரேஜ் கீழே வந்துடும். இது ஆவரேஜ் வந்து நம்ம சீக்கிரம் எடுத்துலாம். இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ரிசல்ட்டில் கண்டிஷன் என்னன்னா, பாஸ் ஃபெயில் எடுக்கணும். பாஸ் ஃபெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 35 மார்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபெயிலும், 35 அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கிறாங்க. அந்த பாக்ஸுக்கு வந்து க்ரீன் கொடுக்கணும், ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து ரெட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஃபெயில் எடுக்கலாம். பாஸ் ஃபெயில் எடுக்கிறதுக்கு ஈஃப் கமாண்டு அண்டு எதுக்காக போடுறோம்னா, நம்மளுக்கு வந்து நிறைய கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. 35 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கணும். ஸோ ஈஃப் அண்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எதுலேருந்து எதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் greater than = 35, second mark greater than = 35, third subject mark greater than = 35, fourth subject mark greater than = 35, fifth subject mark greater than = 35. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா பாஸ் ஃபெயில் PASS டபுள் கொட்டேஷன் மார்க் செகண்ட் கண்டிஷன் என்ன, கண்டிஷன் வேல்யூ ஃபெயில் ஆகிங்கல்ல, ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபெயில் ப்ராக்கெட் க்ளோஸ் கொட்டேஷன் மார்க் ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ வந்து நம்ம 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இந்த பையன் ஃபெயில். காரணம் என்ன, ஃபஸ்ட்டு மார்க் ஹிந்தியில் வந்து கம்மியான மார்க் வாங்கிக்கிறான். ஸோ இப்போ இதில் கண்டிஷன் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு நம்ம கடைசியில் பார்ப்போம். எல்லா கண்டிஷனுக்கும் ஒரே பார்த்தோம் அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் எல்லாத்துக்குமே கண்டிஷனல் ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க. அதை நம்ம 2வது எடுத்துக்கலாம். அடுத்தது கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க்கு அதிகமாக எடுத்தவங்களுக்கு ஏ கிரேடும், 70 மார்க்கு அதை விட அதிகமாக எடுத்தவங்களுக்கு பி கிரேடும், 50 மற்றும் அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு சி கிரேடு, 35 அதுக்கு மேலே இருந்தால் டி கிரேடு. ஸோ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்து கிரேடு எடுக்கிறோம். ஈஃப் சேம் தான், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கண்டிஷன் யார் இவங்க வந்து பாஸாக இருக்கணும், J3 பாஸு அப்படிங்கிற கண்டிஷனில் J3 ஃபெயில். ஸோ கண்டிஷன் அவன் ஃபெயில், அவனுக்கு ரேங்க் வராது, கிரேடு வராது. அடுத்தது இஃப்
I3 greater than is equal to 80 இவனுக்கு A grade comma if bracket open பண்ணிட்டு sorry I3 greater than is equal to 70 இவனுக்கு B grade வந்து நம்ம கொஸ்டின் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகும். கமா தேர்ட் கண்டிஷன் 50% I3 இஃப் bracket open I3 greater than is equal to 50 இவனுக்கு வந்து C grade C கமா if fourth condition 35 அதிகம் greater than is equal to 35 இவனுக்கு D grade கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இவன் வந்து எத்தனை பிராக்கெட் ஓப்பன் பண்ணணுமோ அத்தனை பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். 1 2 3 4 எங்கேயோ தப்பு நடந்திருக்குது நண்பர்களே. பார்ப்போம் என்னங்கிறத. இங்கே நம்ம வந்து கமா கொடுக்கல. ஸோ கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ கமா பாருங்க I3 கமா 1 2 இல்லை நண்பர்களே, எங்கேயோ தப்பு நடந்து விட்டது. J3 is equal to fail question mark comma fail. ஓகேங்களா? if bracket open I3 greater than is equal to 80 இவனுக்கு A grade comma if I3 greater than is equal to 70 இவனுக்கு B grade comma if I3 greater than is equal to 50 இவனுக்கு C grade comma if I3 greater than is equal to 35 இவனுக்கு D grade கொடுக்குறோம். இப்போ எத்தனை பிராக்கெட் ஓப்பன் பண்ணணுமோ அத்தனை பிராக்கெட் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பிராக்கெட்டுக்கு ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. நம்ம எந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணுமோ அந்த பிராக்கெட் ஹைலைட் ஆகி சிறுசாகிடும். 3 4 5 ஓகே, நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு நண்பர்களே. இதுக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட் கொடுத்துக்கிறாங்க. நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் ரெண்டாவது பார்ப்போம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் செலக்ட் பண்ணணும், யார் ஃபஸ்ட்டு மார்க்கோ. ஸோ நம்ம டோட்டல் மார்க்கு எடுத்துக்கலாம் ரேங்க்கில். கமா ரேங்க்கு வந்து கமாண்டு $H $3 ரேஞ்சு கொடுக்குறோம். எங்கேருந்து எது வரைக்குங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த செல்லு ஆக்டிவ் செல் ஹெச்சில் 17th நம்பரு. ஸோ $H $17 ரேஞ்சு கொடுத்துட்டு ஆர்டரை கொடுக்குறோம். ரேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது, ஹை டு லோ. ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டருங்கிறது லோ டு ஹை இருக்குது. ஸோ நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் செலக்ட் பண்ணுறோம். 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறோம். ஸோ இவனுக்கு 12வது ரேங்க் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மூணுக்குமே வந்து ஆவரேஜு, ரிசல்ட்டு, கிரேடு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டு எபோவ் 80%. நம்ம இந்த என்டையர் செல்லை செலக்ட் பண்ணாலே இல்லை செல்லை மட்டும் மார்க் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணும்போது நம்ம என்டையர் செல்லையே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்டையர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்லில் greater than 80
கொடுத்துட்டோம். இங்கே என்ன கலர் கொடுத்துக்கிறாங்க? க்ரீன் கலர். ஸோ கஸ்டம் ஃபார்மெட்டில் போகிறோம். கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கலர் தெரியல அப்படின்னாலுமே செல்லு மேலே வச்சிங்கனாலே க்ரீன் செலக்ட் ஆகிடு. ஓகேங்களா? க்ரீன் கலர் கொடுத்துட்டோம். சிறிய தப்பு நடந்து விட்டது நண்பர்களே. ரூல்ஸ் என்ட்ரியர் செல். ஓகேங்களா? இதில் ஹைலைட் செல்லில் கிரேட்டர் தேன், இங்கே கஸ்டம் பார்டர் கிரீன், $80. ஓகேங்களா? அடுத்தது சேம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கண்டிஷன் 70க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லோ, கிரேட்டர் தேன் 70. இதில் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் நண்பர்களே. ஓகேங்களா? கண்டிஷனல் ஃபார்மெட்டில் பெட்வீன் கொடுக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா 70 to 80 வரைக்கும், 70 to 80 வரைக்கும் கலர் வந்து எல்லோ கொடுக்குறோம். எல்லோ. ஓகேங்களா? அடுத்த கண்டிஷனல் ஃபார்மெட்டிங்கு 50 to 70 வரைக்கும். between 50 to 70 இங்கே கலர் வந்து ஆரஞ்சு கலர். கஸ்டம் ஃபார்மெட்டில் ஆரஞ்சு கலர். அடுத்தது ஃபோர்த்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் 35 and below-க்கு. $35 to 50 வரைக்கும். between 35 to 50 இவங்களுக்கு வந்து பர்பிள் கலர். ஓகேங்களா? 4 கண்டிஷன் ஆயிடுச்சு. இவங்க மார்க் வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது செகண்ட் இது பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறவங்களுக்கு கிரீன், ஃபெயில் ஆனவங்களுக்கு ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கண்டிஷன் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட் கண்டைன்ஸில் நம்ம போகிறோம். டெக்ஸ்ட் கண்டைன்ஸில் பாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கிரீன், கஸ்டம் ஃபார்மெட்டில் ஃபில்லில் வந்து கிரீன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். கிரீன் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் கஸ்டம் ஃபார்மெட்லேயே ஃபெயில் ஆனவங்களுக்கு ரெட்டு, கஸ்டம் ஃபார்மெட்லேயே போய்ட்டு நம்ம இங்கே ரெட் கலர் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சது. அடுத்தது கிரேடு. கிரேட்லேயுமே ஏபிசிக்கு கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஏ. இவங்களுக்கு வந்து ஏக்கு வந்து கிரீன் செலக்ட் பண்ணுறோம். கிரீன். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்ட் கிரேடில் செகண்ட் கண்டிஷன் பி இருந்ததுன்னா எல்லோ செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பி. இவங்களுக்கு வந்து எல்லோ, கஸ்டம் ஃபார்மெட்டில் போய்ட்டு எல்லோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது தேர்டு கண்டிஷன் சி இருந்தால் ஆரஞ்சு. ஸோ ஈக்குவல் டு சி. இங்கே நம்ம கஸ்டம் ஃபார்மெட்டில் ஆரஞ்சு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஃபோர்த்து கண்டிஷன் பர்பிள் கலர் டி கலருக்கு ஈக்குவல் டு டி. பர்பிள் கலர் கஸ்டம் ஃபார்மெட்டில் நம்ம பர்பிள் கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது, அதனால் லைட் பர்பிளாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து கிரேடுக்கு முடிஞ்சது. அடுத்தது ரேங்க்கு. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1, இவங்க வந்து க்ரீன், க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. செகண்ட் மார்க்கு என்ன கலர் கொடுத்துக்கிறாங்கன்னா எல்லோ, எல்லோ, இங்கே 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தப்பு நடந்து விட்டது, எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. செகண்ட் மார்க்கு டெக்ஸ்ட் பிட்வீன் ஈக்குவல் டு 2, இங்கே நம்ம கலரை வந்து கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு என்ன கலர் கொடுத்துக்கிறாங்க, எல்லோ கலர் கொடுத்துக்கிறாங்க செகண்ட் மார்க்கு. ஓகே. தேர்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தேர்டு மார்க்கு ஆரஞ்சு கலருக்கு சொல்லிக்கிறாங்க. பிட்வீன் ஈக்குவல் டு நண்பர்களே ஈக்குவல் டு 3, இங்கே வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். கஸ்டம் ஃபார்மெட்டில் போயிட்டு தேர்டு கலருக்கு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, முடிஞ்சது. இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்காக செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, அதே ஆட்டோமேட்டிக்காக கலரிங் எடுத்துடுச்சு. இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகேவா நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வரக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு இருங்க. தேங்க்யூ நண்பர்.